முருகன் அருளால் நடந்த அதிசயம். குமரன் என்ற இளைஞன் வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்தான். வேலை இல்லை, வீட்டில் பிரச்சினை, மனநிம்மதியும் இல்லை. ஒரு நாள் அவன் மனம் உடைந்து, முருகா, இனிமேல் என்னை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அன்றிரவு அவனுக்கு ஒரு கனவு வந்தது. கனவில் ஒளி நிரம்பிய ஒரு மலை. அந்த மலையின் உச்சியில் தங்கவேல் பிரகாசித்தது. அந்த வேலை பிடித்தபடி ஒரு சிறுவன் சிரித்துக் கொண்டிருந்தான். அவன் அருகில் வந்து, பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். நாளை விடியற் காலையில் அருகிலுள்ள முருகன் கோயிலுக்கு வா என்று கூறிவிட்டு மறைந்தான். காலை எழுந்த குமரனுக்கு அந்த கனவு தெளிவாக நினைவில் இருந்தது. உடனே அருகில் இருந்த முருகன் கோயிலுக்கு சென்றான். அபிஷேகம் முடிந்து தீபாராதனை நடந்தபோது அர்ச்சகர் திடீரென அவனை அழைத்து, முருகன், உனக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது. இந்த விபூதியை தினமும் நெற்றியில் அணிந்து ஓம் சரவணபவ் என்று 108 முறை சொல்லு என்றார். குமரன் அதன்படி தினமும் பிரார்த்தனை செய்தான். சில நாட்களில் பல மாதங்களாக காத்திருந்த வேலை கிடைத்தது. வீட்டில் இருந்த பிரச்சினைகளும் மெதுவாக குறைந்தன. அவனுக்கு மன அமைதியும் தன்னம்பிக்கையும் திரும்பின. சில மாதங்களுக்கு பிறகு அதே கோயிலுக்குச் சென்று நன்றி சொல்லும் போது அந்த அர்ச்சகரை காணவில்லை. மற்றொரு அர்ச்சகரிடம் கேட்டான். அவர் ஆச்சரியமாக, நீ சொல்கிற அடையாளத்தில் எங்கள் கோயிலில் எந்த அர்ச்சகரும் இல்லை என்றார். குமரன் கருவறையை நோக்கி பார்த்தான். முருகப்பெருமானின் முகத்தில் ஒரு மென்மையான புன்னகை தெரிந்தது போலிருந்தது. அவன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. கதையின் சாரம்: முருகனை முழு மனதுடன் நம்பி அழைப்பவர்களை அவர் கைவிட மாட்டார். சில நேரங்களில் குமரன் அதிசயமாகவும், சில நேரங்களில் சரியான நேரத்தில் கிடைக்கும் வாய்ப்பாகவும் வெளிப்படும். ஓம் சரவணபவ. வெற்றிவேல், வீரவேல்.